மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நண்பனின் வீட்டில் கைவரிசை காட்டிய இளைஞன், போலீசார் தீவிர விசாரணை. யாழில் வாளுடன் காணொளி வெளியிட்ட சிறுவன் அதிரடியாக கைது. தமிழர் பகுதியில் பாடசாலை மாணவி பாலியல் தொழில், 2 பெண்களும் கணவரும் கைது. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. பூமியின் மிக அதிக வெப்பமான ஆண்டாக கடந்த ஆண்டு பதிவு. தொடர்பென விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கைவேலி பகுதியில் நண்பனின் வீட்டில் வங்கி இலத்திரனியல் அட்டையை திருடி நபரொருவர் பொருட்களை கொள்வனவு செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து தெரிய வருகையில், கைவேலி பகுதியில் உள்ள நண்பனின் வீட்டிற்கு குற்றம் சுமத்தப்பட்ட இளைஞன் சென்றதுடன் வீட்டில் உள்ளவர்களிடம் உரையாடலை முன்னெடுத்துள்ளார். இதன்போது நண்பனுடைய தந்தையின் வங்கி இலத்திரனியல் அட்டையினை சூதானமான முறையில் திருடி சென்றுள்ளார். இதனையடுத்து குறித்த நபர் வங்கி இலத்திரனியல் அட்டை மூலம் ஆடைகள், சப்பாத்து, மது என 1,80,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்துள்ளார். இந்நிலையில் இளைஞன் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது இலத்திரனியல் அட்டை உரிமையாளருக்கு குறுஞ்செய்தி தொலைபேசிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதனையடுத்து உரிமையாளர் விரைந்து குறித்த இளைஞன் கொள்வனவு செய்த கடைக்கு சென்று சோதனை செய்த போது தனது மகனின் நண்பரே திருடியமை தெரிய வந்துள்ளது. பின்னர் வங்கிக்கு தகவல் வழங்கப்பட்டு வங்கி கணக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் சம்பவம் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு குறித்த இளைஞனை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் வாளுடன் சமூக வலைத்தளத்தில் காணொளிகளை வெளியிட்ட சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் சுழிபுரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதான சிறுவனை கைதாகியுள்ளார். கைதான சிறுவன் வாளுடன் பல்வேறு கோணங்களில் காணொளிகளை எடுத்து அவற்றை டிக்டாக் தளத்தில் பகிர்ந்து வந்துள்ளார். இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து சிறுவனை போலீசார் கைது செய்ததுடன் சிறுவனிடம் இருந்து வாள் ஒன்றினையும் மீட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சிறுவனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவரை வைத்து பாலியல் தொழில் நடாத்தி வந்த குற்றச்சாட்டில் குடும்ப பெண் ஒருவரும் அவரது கணவரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் கிளிநொச்சியை சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவரை அழைத்து வந்து 3 மாதங்களாக வீட்டில் வைத்து விபச்சார தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். பின்னர் கிளிநொச்சியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்ற சிறுமியின் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை அவதானித்த பெற்றோர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியிருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது சிறுமிக்கும் கிளிநொச்சியில் ஒரு பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. அந்த பெண் மூலமாக புதுக்குடியிருப்பு பெண்ணுக்கும் சிறுமிக்கும் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு சிறுமிக்கு பண ஆசையினை காட்டி புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் உள்ள பெண் வீட்டிற்கு அழைக்கப்பட்டு 3 மாதங்கள் அங்கு சிறுமி தங்கியிருந்துள்ளார். சிறுமியினை வைத்து தொழில் செய்து பணத்தினை சிறுமிக்கு கொடுக்க மறுத்ததனை தொடர்ந்தே சிறுமி வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் குறித்த கிளிநொச்சி பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் புதுக்குடியிருப்பு போலீசிற்கு தகவல் வழங்கப்பட்டதனை தொடர்ந்து புதுக்குடியிருப்பு குடும்ப பெண்ணும் கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு மற்றும் கிளிநொச்சி போலீசார் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜப்பானில் கியூஷூவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்மேற்கு ஜப்பானின் கியூஷூ பகுதியில் இன்று 6.9 ரிக்டர் அளவிலான இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நில அதிர்வு 37 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜப்பான் மக்கள் பீதியடைந்துள்ளதுடன் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது பதிவான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றன. ஜப்பானில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் திகதி 6.9 மற்றும் 7.1 ரிக்டர் அளவிலான 2 சக்தி வாய்ந்த நில அதிர்வுகள் ஏற்பட்டன. இது தென்மேற்கு தீவுகளான கியூஷு மற்றும் சிகோகுவை உலுக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பூமியின் மிக அதிக வெப்பமான ஆண்டாக 2024 பதிவாகியுள்ளது. இதற்கு முன்னதாக பூமியின் மிக அதிக வெப்பமான ஆண்டாக 2015ஆம் ஆண்டு பதிவாகியிருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு மிக அதிகரித்த வெப்பம் அதனை முறியடித்துள்ளது. தொழிலியல் புரட்சி ஏற்பட்ட காலத்துடன் ஒப்புநோக்கும் போது உலகளாவிய வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸிற்கும் அதிகமாகியுள்ளது. அவ்வாறு முதல் முறையாக நேர்ந்துள்ளதாக உலகின் சில வானிலை ஆய்வகங்கள் கூறியுள்ளன. வெப்பம் 1.53 டிகிரி செல்சியஸ் முதல் 1.6 டிகிரி செல்சியஸ் வரை கூடியதாக ஐரோப்பா, ஜப்பான் மற்றும் இங்கிலாந்து ஆகியவற்றின் வானிலை ஆய்வகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பூமியின் வெப்பமயமாதலை 1.5 டிகிரி செல்சியஸிற்குள் வைத்திருந்தால் பெரும் பேரிடர்களை தவிர்க்க முடியும் என்றும் ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். 20 ஆண்டுகள் அடிப்படையில் சராசரி வெப்பமயமாதலை 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் வைத்திருக்க உலக நாடுகள் 2015இல் இணங்கின. கடந்த ஓராண்டு மட்டும் அதை மிஞ்சிவிட்டதை எண்ணி ஆய்வாளர்கள் அஞ்சுகின்றனர். நாடுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே சராசரி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.